அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 23 வைகாசி மாதத்தில் வர இருக்கின்ற மிகவும் சிறப்பான பௌர்ணமி நாள். இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் 48 முறைகள் இன்றைய நாள் முடிவதற்குள் இரவு 8 மணிக்குள் நம்ம கூறிவிட்டோம்னா இதனால் மிக பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து பாருங்கள். நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் நம்ம வினைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நினைத்து கொண்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கிட்டு வந்தோம்னா அது எந்த காரியமாக இருந்தாலுமே அதில் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். அதனைப் போல நீங்கள் இந்த பௌர்ணமி நாட்களில் எந்த ஒரு விரதத்தையும் எந்த ஒரு பூஜையையும் எந்த ஒரு கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாகவும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு தீபத்தை ஏற்றியோ இல்லை என்றால் உங்களது வீட்டில் கூட பூஜை அறையில் வைத்து விநாயகரின் புகைப்படத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அப்படி வைத்து கொண்டு விநாயகரை முதல் கடவுளாகிய விநாயகரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தை 48 முறைகள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பூஜைகளை பௌர்ணமிக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த விநாயகருக்குரிய மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் கூட ஒன்றும் தவறில்லை. மீண்டும் குளித்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். முக்கியமாக வீட்டில் இருக்கிற யாருமே அசைவமோ வேறு ஏதாவது கெட்ட செயல்களை செய்திருந்தார்களும் என்றால் நீங்கள் அவர்களையும் குளிக்க சொல்லிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வீட்டில் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்துவிட்டு விநாயகரை முழு மனதுடன் வேண்டிக் கொண்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேலைகளை அனைத்தையுமே நீங்கள் செய்ய தொடங்குங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. பௌர்ணமியானது இந்த வைகாசி பௌர்ணமியானது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வருகின்ற பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகனையும் நினைத்து எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யலாம். இந்த பௌர்ணமி நாளில் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தாலும் இதனாலும் இங்கு பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று பார்த்தோம் என்றால் பௌர்ணமி எப்பொழுது தொடங்கினச்சோ அப்போதான் முருகன் அவதரித்த நாளானது குறிப்பிடப்படுகிறது. வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் இந்த வைகாசி பௌர்ணமியும் ஒரே நாளில் தான் தொடங்குது. எனவே நீங்கள் இந்த ஒரு நாள் இரவு 8 மணி முடிவதற்குள் மே 23 8 மணி முடிவதற்குள் இந்த விநாயகருக்குரிய மந்திர வழிபாட்டையும் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் சென்று இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். விநாயகருக்குரிய இந்த மந்திரம் என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள் இங்கிலீஷ் மாதங்கள் என 12 மாதங்கள்லேயும் ஒரு மாதங்கள்லேயும் ஒரு பௌர்ணமியானது வரத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த வைகாசி பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. அது ஏனென்று பார்த்தோம் என்றால் அந்த ஒரு நாளில் முருகன் அவதரித்த நாளாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் முடிந்தால் இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை உங்களது வீட்டில் வாங்கி வைத்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. முருகனின் தந்தையும் தாயும் ஆகிய சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை வாங்கி உங்களது வீட்டில் நீங்கள் மாட்டுங்கள். அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். எனவே தவறாமல் முடிந்தால் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். அதற்கப்புறமாக பூஜை அறையை நன்றாக துடைத்துவிட்டு விநாயகருடைய புகைப்படத்தை எடுத்து வைத்து நல்லெண்ணெய் தீபமோ அல்ல என்றால் நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். ஏற்றி வைத்து கொண்டு முடிந்தால் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொலக்கட்டையை உங்களது வீட்டில் நைவேத்தியமாக இந்த பௌர்ணமி நாளில் செய்து விநாயகருக்கு படையுங்கள். படைத்துவிட்டு முடிந்தால் சிறிதளவு அருகம்புல் மாலையையும் நீங்கள் விநாயகரின் பாதத்திலோ இல்லைன்னா விநாயகரின் போட்டோவை சுற்றியோ நீங்கள் போட்டு விடுங்கள். இப்படி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறி நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை விநாயகர் கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பாராம். 11 நாளில் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் 11 நாளில் நிறைவேறி விடுமாம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலையெல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக விநாயகருக்குரிய இந்த ஒரு மந்திர வழிபாட்டை கூறுங்கள். அருகம்புல் பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். முருகனுக்கு மிகவும் பிடித்தமான விசேஷமான பொருட்களில் ஒன்று இந்த அருகம்புல்லை சாற்றிவிட்டு
விநாயகருக்குரிய அந்த விசேஷமான மந்திரம் இதுதான். ஓம் செல்வம் அருள்க தேவா போற்றி, ஓம் நல்லன எமக்கருள் நாயக போற்றி, ஓம் ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி, ஓம் காக்க எங்களை உன் கலிலினை போற்றி. இதுதான் அந்த ஒரு விநாயகருக்குரிய மந்திரம். இந்த ஈஸியான விநாயகருக்குரிய மந்திரத்தை நீங்களும் வீட்டில் இருக்கிற அனைவரும் குடும்பத்துடன் சேர்ந்தோ இல்லைனா தனித்தனியாக கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க. உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியவில்லை என்றாலும் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் 48 முறை மட்டும் நீங்கள் கூறிவிடுங்கள். இதை நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால், அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து விட்டீர்கள் என்றால், இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு சொத்து சுகம் தேடி வரும், செல்வம் அதிக அளவில் உங்களது வீட்டை தேடி வருமாம், இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து வைப்பாராம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது காத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். முழு மனதுடன் ஒருவன் இந்த விநாயகர் மந்திரத்தை 48 முறைகள் கூற வேண்டுமாங்க. முழு மனதுடன் நம்ம கூறணுமா? சும்மா ஏனோ தானோ என்று இந்த டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறினீங்கன்னா இதனால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போய்விடுமாம். முழு கடவுள் நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை நம்மளே மேமறந்து 48 முறைகள் வரை 48 முறைகள் அதுக்கும் அதிகமாக நம்ம கூறிட்டு வந்தோம்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முடிந்தவரை குறைந்தபட்சம் 48 முறைகள் வரை நம்ம கூறிட்டு வந்தாலே போதும். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் மாற்றங்களானது நம்முடைய வாழ்வில் ஏற்படும். எனவே மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதனால தொடர்ந்து நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதனைப் போல் மீண்டும் ஒரு நல்ல கருத்தினுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். நன்றி, வணக்கம்.